பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக காண்பித்து கொடுக்குறேங்க. இன்னைக்கு நீங்கள் கவலையோட கண்ணீரோட கஷ்டத்தோடு இருக்கீங்களா? ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாமே மாறப்போகுது. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. உங்கள் பிரச்சனைகளை நான் மாற்ற போகிறேன்னு ஏசப்பா சொல்கிறாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? அந்த வசனத்தை நான் காண்பித்து கொடுக்குறேங்க. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முடிவு இருக்கு, நிச்சயமாக நடக்க போகுது, நம்பிக்கையாக இரு. முடிவு இருக்கு, நிச்சயமாக நடக்க போகுது, நம்பிக்கையாக இரு. இன்னைக்கு நீங்கள் உங்கள் மனசில் சொல்லிக்கோங்களேன், நிச்சயமாக முடிவு இருக்கு, நம்பிக்கை வீண் போகாது. முடிவு இருக்கு, நிச்சயமா இருக்கு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. நீங்க நம்புற காரியத்தை ஏசப்பா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா செய்வாருங்க. நிச்சயமாகவே முடிவுண்டு, நிச்சயமா கண்டிப்பா நடக்கும். உங்க நம்பிக்கை உண்மையா இருந்துச்சுன்னா, விசுவாசமா நீங்க இருக்கீங்கல்ல, அப்போ நீங்க முடிவை பார்க்க போறீங்க அப்படின்னு ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. முடிவு அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறேன், நான் ஸ்கூலுக்கு போகல, நீங்கள் யாரோ ஸ்கூலுக்கு போகிறீங்க, நான் காலேஜ் போகிறீங்க, நான் வேலைக்கு போகிறேன், நீங்களும் வேலைக்கு போகிறீங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம். அங்கே தான் நமக்கு போய் சேர போகிறோம். அதுதான் நம்மளுடைய எண்டு. கரெக்டாக இப்போ வேலைக்கு போகிறதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுவேன், நான் என் சைக்கிள் எடுத்துப்பேன். சைக்கிளில் நான் போயிட்டு இருக்கேன். நான் என் சைக்கிள் எடுத்து நான் போனால் ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 4 கிலோமீட்டர் மெதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நான் வேலைக்கு போய் சேர்ந்துட்டேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்களும் வேலைக்கு போகிறீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, பைக்கில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், நிறைய ட்ராவல் பண்ணலாம். ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துடுறீங்க. அது ஒரு எண்டு, அது முடிவு. பார்த்தீங்களா, நம்ம போகிற ஒரு இடத்துக்கு ஒரு எண்டு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அதே போல் நம்ம லைஃப்பில் கூட நமக்குண்டு ஒரு எண்டு இருக்காமா? என்ன எண்டு இருக்குன்னா, நம்ம கஷ்டம் மாறத்துக்கு, நம்ம பிரச்சனை மாறத்துக்கு, நம்ம வியாதி மாறத்துக்கு, நம்ம சூழ்நிலை மாறத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு எண்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ யோசேப்புன்னு ஒருத்தர் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு மனிதர் தான். யோசேப்பு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனிதர். யோசேப்புடைய வாழ்க்கையில பெற்றோர்களால் துரத்தப்பட்டான். பெற்றோர்கள், உறவினர்கள், அவங்க அண்ணந்தம்பிகளால் துரத்தப்பட்டான். அண்ணந்தம்பிகளால் துரத்தப்பட்டு அடிமையாக வைக்கப்பட்டான். நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அலைஞ்சு திரிஞ்சான், பரதேசியாக இருந்தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அதிபதியாக மாற்றினார். ஆனால் அது அதிபதியாக மாத்திர அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா நிறைய வேதனைகளும் வலிகளும் யோசேப்பு சந்தித்து கொண்டு தான் இருந்தான். ஆனால் ஆண்டவருக்கு உண்மையா யோசேப்பு இருந்தான். ஆனால் முடிவில் அதிபதியாக ஆக்கப்பட்டார். கரெக்டாக. அப்போ யோசேப்பினுடைய முடிவு என்னன்னா, அவர் அதிபதியாக மாற்றணும் அப்படின்றது தான் யோசேப்பினுடைய முடிவு. ஆரம்ப கட்டத்தில் எல்லாரும் யோசேப்பை வெறுத்தாலும், யோசேப்பை பிடிக்காம இருந்தாலும், முடிவில் யோசேப்புனால தான் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதுதான் எண்டு யோசேப்புக்கு. அப்போ உங்களோட எண்டு என்னன்னா, இன்னைக்கு நீங்கள் நிறைய மனுஷங்க முன்னாடி அவமானப்படுத்தப்பட்ட நிலைமையில, நிறைய மனுஷங்களால் காயப்படுத்தப்பட்ட நிலைமையில, ஒன்றுமே இல்லாத நிலைமையில, நீங்கள் எதிர்பார்க்குற எதிர்ப்புகள் கிடைக்காம இந்த சூழ்நிலையில நினைச்ச காரியங்கள் தடை எல்லாமே முடிஞ்சிருச்சு, வாழ்க்கை உண்மையில நினைச்சு நீங்க கவலையோட கண்ணீரோட கஷ்டத்தோட நீங்க தனிமையில கூட அழுது கொண்டு இருக்கலாம். ஆனா உங்க எல்லாருக்குமே ஒரு எண்டு இருக்குமா? அந்த எண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கான எண்டு, நீங்க நினைச்ச காரியம், உங்களுடைய நன்மை, உங்களுக்கான ஆசீர்வாதம் ஏசப்பா பிக்ஸடா வச்சிருக்காரு. அது உங்களுக்கு தரப்போறாருங்க. எந்த மனுஷன் முன்னாடி நீங்க வெட்கப்பட்டீங்களோ அதே மனுஷன் முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழணும், ஆசீர்வாதமா வாழணும் தான் ஏசப்பா ஆசைப்படுறாரு. அந்த மனுஷங்களை அவமானப்படுத்தணும் ஏசப்பா விரும்பல. ஆனா எல்லாருக்கூடயுமே எல்லாருக்கும் மேலேயும் நீங்க ஆசீர்வாதமா வாழணும், எல்லாரோட நீங்க நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளணும் தான் ஆண்டவர் விரும்புறாருங்க. உங்களுக்கான எண்டு என்னன்னா, நீங்க தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள போற ஆசீர்வாதங்க. யோசேப்பை மட்டுமே ஆண்டவர் உயர்த்துவாரு, உங்களையும் உயர்த்துவாரு, என்னையுமே உயர்த்துவாருங்க. எல்லாருமே உயர்த்த ஏசப்பா வல்லவரா இருக்காரு. எவர்களை மேன்மைப்படுத்தும், எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் அவர் சித்தம் உள்ளவராகிறாருங்க. அவரால் எல்லாமே செய்யறதுக்கு முடியுங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. அப்போ உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லுது இல்ல, உங்க நம்பிக்கை வீண் போகக்கூடாதுங்க. நிச்சயமா முடிவு இருக்கு. உங்க நம்பிக்கை வீண் போகணும்னா நீங்க விசுவாசமா இருக்கணுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமா இருப்பது கூடாத காரியம்னு பைபிள் வசனம் சொல்லுது இல்ல. பைபிள் என்ன சொல்லுது? விசுவாசமா இருக்கணும்னு சொல்லுது. நம்ம விசுவாசமா இருந்தோம்னா கண்டிப்பா பெற்றுக்கொள்வோம்னு சொல்லுது. நீங்க விசுவாசமா இருக்கீங்களா? நான் கொஞ்ச நேரம் விசுவாசமாக இருக்கேன் பிரதர், அப்புறம் கவலைப்படுறேன், கண்ணீரோடு இருக்கேன், நினைக்கிறேன், சோர்ந்து போயிடுறேன், அவ்வளோதான், நடக்கலன்ட்டு ரொம்ப கஷ்டமாகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஏசப்பா சொல்கிறாரு, விசுவாசமாக இருக்கல, பொறுமையாக இருக்கல, கண்டிப்பாக உனக்காக நான் செய்யாமல போக போகிறேன் மகனே மகளே, இன்னைக்கு கண்டிப்பாக உனக்காக செய்ய போகிறேன்னு ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு தராருங்க. இந்த வசனத்தை வச்சு இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணலாம், கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாங்க.
அன்புள்ள தகப்பனே, ஆவியானவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நாளில் கூட பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கும் யாரெல்லாம் விசுவாசமாக ஜெபிக்கிறாங்களோ ஏசப்பா, எந்த கவலைகளை, எந்த கண்ணீரில் இருக்காங்களோ அந்த கண்ணீர்களை, கவலைகளை மாற்றுங்க. விசுவாசமாக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும் ஏசப்பா. இவர்களுக்காக நான் விசுவாசமாக இன்றைக்கு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். திருமண தடைகள் விலகட்டும், பண காரியங்கள் கிடைக்கட்டும், கடன் பிரச்சனைகள் விலகட்டும், வியாதிகள் மாறட்டும், குடும்ப காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளை படிப்பில் ஒரு உயர்வை காணட்டும், வேலையில் ஒரு உயர்வை காணட்டும், சம்பள உயர்வு காணட்டும் ஏசப்பா. வீடு கட்ட வேண்டிய தேவைகள் சந்திக்கப்பட்ட ஏசப்பா. பலவீனங்கள், வியாதிகள், சூழ்நிலைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாற்றப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். இன்னைக்கு விசேஷமாக யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும், சாட்சி சொல்ற ஒரு பிள்ளையா மாற்றுங்க ஏசப்பா. வியாதிகள் எல்லாம் மாறுவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. பிரச்சனைகள் எல்லாம் மாறுவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்மையாய் நடத்துவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களோட காயப்பட்ட கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். நாளைக்கு பார்க்கலாங்க.